பேக் பெயின் யங்ஸ்டர்ஸ் வரும்போது நாங்கள் சொல்கிறது வந்து முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியானது, தொடர்ச்சியாக உட்காந்துட்டே இருக்குது. தொடர்ச்சியாக உட்காரதும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பர் பாஸ்டர் மெயின்டைன் பண்ணுறது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன், நம்ம நிற்கும் போதோ உட்காரும் போதோ வெயிட் வந்து ஒரு ப்ராப்பர் ஆங்கிளில் போச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அந்த நார்மல் ஆக்சஸ் இருந்தாலே பாதி பிரச்சனை போயிடும். பெட்லேருந்து எந்திரிக்கும் போது ஸ்ட்ரெயிட்டாக இப்படி எந்திரிக்காமல் ஒரு பக்கமாக திரும்பி படுத்துட்டு ஹிப்பும் நீயும் மடக்கிட்டு அதுக்கப்புறம் ஹிப்பும் நீயும் கீழே போகணும். போக போக உங்கள் ஷோல்டர் மேலே வரணும். இதுதான் வந்து ஐடியல் வே ஆஃப் கெட்டிங் அப் ஃப்ரம் பெட். டிஸ்க்கு ரிமூவ் பண்ணுற மாதிரி கண்டிஷன்ஸ் வருதுன்னா அவங்களால ரியலான ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும். கையை அடிச்சுக்கிட்டீங்க, ஒரு வீக்கம் வருது, ஒரு 4-5 நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீக்கம் வத்திரும். அதுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி தான் அந்த டிஸ்க்கு வெளியேறி அந்த நரம்பை அடிக்கும்போது நரம்பை சுற்றி ஒரு வீக்கம் ஏற்படும். ஸோ நார்மலாக இந்த வீக்கம் வத்துற மாதிரி அந்த நரம்பை சுற்றி இருக்க வீக்கம் சில வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் சரியாக போயிடும். ஸோ 1 hour நடந்தால் கால்கள்லாம் மரத்து போகும். கீழ் முதுகுலேருந்து தொட பின்னாடி கால்லாம் இழுக்கிற நரம்பு இழுக்கிற மாதிரி வலி இருக்கும். கால்லாம் ரொம்ப பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் உட்காந்திங்கன்னா சுத்தம் வலி போயிடும். கிச்சனில் வந்து பாத்ரூமில் ஸ்டூல் போட்டுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வயசானவங்க யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி அவங்களுக்கு நரம்பு அழுத்தமாக இருக்கலாம். இல்லை ஆஸ்டியோபோரோசிஸோட ப்ராப்ளம் என்னென்னா அது வந்து சைலண்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன தான் ஒருத்தருக்கு போன் வீக் ஆனாலும் அவங்களுக்கு வந்து எந்த சிம்டம்ஸும் இருக்காது. இப்படி வந்து ஒரு 40-50 ஆனால் வந்து நமக்கு பிபி இருக்கா சுகர் இருக்கான்னு போய் பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கா அப்படின்னு எல்லா ஃபீமேலும் ஒரு 50s கிட்ட சின்ன ஸ்கேன் பண்ணாலே தெரிஞ்சிடும் போன் எவ்வளோ வீக்காக இருக்குன்னு ஒரு நம்பருமே கொடுத்துருவாங்க. என்ஜிஎம் ஹெல்த் கேருடைய டாக்டர் ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட் விஜய் ராகவன் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்னா என்ன சார்? ஸ்பைன் முதுகெலும்பு, உங்களுடைய மேல் கழுத்திலிருந்து டெயில் போன் வரைக்கும் இருக்கக்கூடிய முதுகெலும்பில் வரக்கூடிய பிரச்சனைகள். அது வந்து ஒரு எலும்பு முறிவாக இருக்கலாம், இல்லை இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், இல்லை ஸ்லிப் டிஸ்க் ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எதர் மருந்து மாத்திரை மூலமாகவோ இல்லை எக்ஸசைஸ் மூலமாகவோ இல்லை இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாகவோ இல்லை சில சமயம் அறுவை சிகிச்சை மூலமாகவோ சிகிச்சை பண்ணுறவர் தான் வந்து ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது பேக் பெயின் வந்து ரொம்ப காமன் ஆகிட்டே வருது. எதனால் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வருதுன்னு நினைக்கிறேன்? வயதானவங்களுக்கு பேக் பெயின் வருதுன்னா அது வந்து மோஸ்ட்லி அந்த வேர் அண்ட் டேர் தேய்மானத்தினால. யங்ஸ்டர்ஸ்க்கு வர பேக் பெயின் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஈஸிலி ப்ரிவென்டபிள், அவாய்டபிள். நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம நினச்சா அதை அவாய்ட் பண்ணலாம். முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியானது, ஸோ தொடர்ச்சியாக உட்காந்துட்டே இருக்கிறது ஃபஸ்ட் ரீசன். ரெண்டாவது அந்த தொடர்ச்சியாக உட்காரதும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பர் பொசிஷனில் உட்காரது இல்லை, ப்ராப்பர் பாஸ்டர் மெயின்டைன் பண்ணுறது இல்லை. ஸோ தொடர்ச்சியாக உட்காரதை அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது உட்கார்ற பட்சத்தில் கரெக்டான பாஸ்டரில் உட்காரணும். பட் மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஜாபும் ஐடி ஜாப் மட்டும் இல்லை, எல்லா ஜாபும் மோஸ்ட்லி சிட்டிங் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக உட்கார்ற மாதிரி இருக்குது. ஆன்லைன்லேயே நம்ம எல்லாமே பண்ணிடலாம், ஒரு கிளிக் போதும். நம்ம எங்கேயும் போய் அலையணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் ஆப் இருக்குது. ஸோ நம்ம உட்கார்ற டியூரேஷன் அதிகமாகிடும். ஸோ அதுதான் வந்து ரீசன். ஸோ ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த தொடர்ச்சியாக உட்கார்றது அப்படின்னு பேசும்போது அது சம்மந்தமாக வேலைகள் நிறைய பேருக்கு இருக்குது. அப்போ உட்காரும்போது எப்படி உட்காரணும்? இப்போ இதுமாதிரி பேக் பெயின் யங்ஸ்டர்ஸ் வரும்போது நாங்கள் சொல்கிறது வந்து தொடர்ச்சியாக உட்காராதீங்க, ½ an hour ஒரு வாட்டி பிரேக் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி சொன்னோன்னே இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி தான் அவங்களும் கேட்பாங்க. ஸோ நம்ம ஜாபே வந்து டிமாண்ட் பண்ணுது. நான் 8 hours உட்காந்தாலே என்னால் வேலையை முடிக்க முடியல, ப்ராஜெக்ட் இருக்குது, அது இருக்குது. இதில் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க ½ an hour ஒரு வாட்டி பிரேக் எடுங்க அப்படின்னு. அது எப்படி பாசிபிள்னு கேட்பாங்க. ஸோ பிரேக் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது வந்து ½ an hour வாட்டி ஏஞ்சி நின்னாலே போதும். ஜஸ்ட் ஏஞ்சி நின்னாலே உங்களுக்கு கீழ் முதுகுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்குது. ஸோ ½ an hour ஒரு வாட்டி ஒரு 10 to 15 seconds நின்றுட்டு சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் அது பண்ணிவிட்டு திருப்பி உட்காந்தாலே போதும். எவ்ரி ½ an hour. ஏன் ½ an hour ஒரு வாட்டி நிற்க சொல்கிறோம்? அது முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சாங்கன்னா அவங்க செய்வாங்க. ஸோ நம்ம உட்காரும் போது நம்ம அப்பர் பாடியோட வெயிட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கீழ் முதுகுக்கு தான் போகுது. ஸோ கீழ் முதுகு கண்டினியூஸாக வெயிட் போகுது. நின்னீங்கன்னா ஒரு 100 units ஆஃப் வெயிட் போகுதுன்னா நீ நிற்கும் போது ஒரு அதில் பாதி வெயிட் வந்து உங்கள் இடுப்பெலும்பு நீ எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ இதுலேயே வந்து கீழ் முதுகுக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்குது. ஒன்று. ரெண்டாவது முதுகெலும்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே போன் கிடையாது, வெர்டிபிரேன்னு சொல்லுவோம். சின்ன சின்ன போன் வந்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கிக்கும், செங்கல் அடுக்கின மாதிரி எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிருக்கும் ஒரு சின்ன ஜாயிண்ட் மூலமாக. ஸோ அந்த எலும்புக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் இருக்கும். டிஸ்க்குனா குஷன் மாதிரி, கிட்டத்தட்ட இந்த குஷன் மாதிரி. ஸோ அதுதான் வந்து ஷாக் அப்சார்பர் மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணுது. பைக்கில் காரில் ஷாக் அப்சார்பர் இருக்க மாதிரி. ஸோ அந்த டிஸ்க்குக்கு நியூட்ரிஷன் சத்து எப்போ வருதுன்னா அது வந்து ஸ்குவீஸ் ஆகாமல் இருக்கணும். நீங்கள் ரிலாக்ஸ்டாக வச்சுட்டிங்கன்னா அதுக்கு நியூட்ரிஷன் சத்து வரும். ஸோ நீங்கள் உட்காந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கண்டினியூஸாக ஸ்ப்ரிங் அமுக்கின மாதிரி அது 2 எலும்புக்கு நடுவில் சாண்ட்விச் மாதிரி அமுங்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு தன்னுடைய நியூட்ரிஷன் எடுத்துக்க முடியாது. ஸோ ஏஞ்சி நிற்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க்கு ஒரு நியூட்ரிஷன் கிடைக்கும். அது பக்கத்துலேருந்து தன்னோட நியூட்ரிஷன் எடுத்துக்கும். ஸோ நியூட்ரிஷன் கிடைக்கிறதுக்கு நமக்கு அதுக்கு பிரேக் கொடுத்தா தான் உண்டு. ஸோ அதுக்காக தான் வந்து எவ்ரி ½ an hour ஏஞ்சி நில்லுங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ கார்லேயும் உட்காந்துக்கிட்டே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் 8 மணி நேரம் 10 மணி நேரம் டிரைவர்ஸ் 10 மணி நேரம் போவாங்க. சில பேர் ட்ரிப்புக்கே 10 மணி நேரம் கார் ஓட்டிகிட்டு போவாங்க. என்னதான் அது கம்ஃபர்டபுளாக சாஞ்சு ஓட்டுற மாதிரி இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே ஒரே பொசிஷனில் போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் பைக்கில் அதே மாதிரி வித்தியாசமான பைக்லாம் இருக்குது. இந்த பைக்கில் முதுகு வலி வராதுன்னு சொல்லிலாம் வண்டிகள் விற்கப்படுது. பைக் ரைடர்ஸ் என்ன செய்யலாம், எப்படி வண்டி ஓட்டுறது?
ஸோ சேம் தான். இப்போ இந்த சிட்டிங் பாஸ்டரை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராப்பர் சிட்டிங் பாஸ்டர் மெயின்டைன் பண்ண, காரில் இருக்கீங்களோ பைக்கில் இருக்கீங்களோ இல்லை ஆஃபீஸ் ஜாபோ, அந்த ப்ராப்பர் சிட்டிங் பாஸ்டர்னு சொன்னேன் இல்லையா, அதை மெயின்டைன் பண்ணால் போதும். இப்போ கழுத்து வலி ரொம்ப காமனாக வரும் அந்த பைக் ரைடர்ஸ்க்கு, ஏன்னா அந்த ஃபார்வர்டாக அந்த குனிஞ்சிட்டே இருக்கிறதுனால. இந்த டெஸ்க்டாப் செல்ஃபோன் பார்க்குறவங்களுக்கும் கழுத்து வலி வரும். ஸோ இப்போது நம்ம ஒரு பொருளை வந்து கையில் பிடிச்சிட்ருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம நார்மலாக இங்கே பிடிச்சிட்ருக்கோன்னா, ஸோ நம்ம வந்து ஃபார்வர்ட் ஸ்டூப்பிங் அந்த அப்நார்மலாக குனியனால தான் முக்கால்வாசி கழுத்து வலியும் பேக் பெயினும் வருது. ஸோ நம்மளுடைய ஸ்பைனோட இன்னொரு முக்கியமான வேலை அந்த எரெக்ட் போஸ்டர் சொன்ன மாதிரி வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம நிற்கும் போதோ உட்காரும் போதோ வெயிட் வந்து ஒரு ப்ராப்பர் ஆங்கிளில் போச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. முக்கால்வாசி ஸ்பைன் ப்ராப்ளமும் சரி, எந்த ஜாயின்ட் ப்ராப்ளமும் சரி, அந்த நார்மல் வெயிட் பியரிங் ஆங்கிள், எங்கள் மெடிக்கல் டேர்ம்ஸில் வெயிட் பியரிங் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த நார்மல் ஆக்சஸ் இருந்தாலே பாதி பிரச்சனை போயிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஃபோனை கையில் பிடிச்சிட்ருக்கோம். ஸோ இப்படி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வலிக்க போகிறது இல்லை. இப்போ இதே அந்த நுனியில் இப்படி பிடிச்சிட்டே இருக்கீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இங்கே கை வலிக்க ஆரம்பிக்கும், ஒரு 1/2 hourக்கு அப்புறம். அதே தான். ஸோ உங்களோட கழுத்து பகுதியில் இருக்க ஸ்பைன், பின்னாடி இருக்க தசையோட வேலை என்னென்னா உங்களோட ஹெட்டோட வெயிட்டை வந்து தாங்கிறது. ஸோ நியூட்ரல் பொசிஷன்றது என்னென்னா, நம்ம ஷோல்டருக்கு நடுவில் கழுத்து இருக்குது, ஹெட் இருக்குது. நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது காதும் ஷோல்டரும் ஒரே லைனில் இருக்குது. அப்படின்னா வந்து நார்மல் பொசிஷன். ஸோ அந்த பொசிஷனில் இருக்கும்போது தசைகள் வந்து அதிகமாக வேலை செய்ய தேவையில்லை, இந்த செல்ஃபோனை நார்மலாக பிடிக்கிற மாதிரி. ஸோ எவ்ரி 15 டிகிரி முன்னாடி போக போக அந்த தசை பின்னாடி இருக்க மசில்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும், ஒரு 20-30 pounds எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும். அப்படி பண்ணி தான் அந்த தலையை பிடிக்கிற மாதிரி இருக்குது. எந்த இதுலேயும் அந்த நெக் நியூட்ரல் பொசிஷனை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது? ஸோ சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஆஃப் யோர் லேப்டாப் உங்கள் ஐ லெவலில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதை ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களே அறியாமல் முன்னாடி குனிய மாட்டீங்க. கார் ஓட்டும் போதும் அதே தான். ஸோ உங்களோட ஸ்டியரிங் வந்து உங்களோட செஸ்ட் லெவலில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எர்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சிட்டிங் எர்கனாமிக்ஸ், பைக் எர்கனாமிக்ஸ், கார் எர்கனாமிக்ஸ், இதை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ப்ராப்பர் சிட்டிங் பாஸ்டர் வருவீங்க. ஸோ இந்த காதும் இதுவும் ஒரே லைனில் இருக்கணும்னு சொன்னாலே அதுக்கு வந்து சின் டக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் கையை வச்சு உங்கள் சின்ன பின்னாடி நகர்த்தி இது ரெண்டும் ஒரே லைனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் சிட்டிங் ஜாபில் இருக்கீங்கன்னா நடுநடுவில் இது பண்ணலாம் ஈஸியாக. ஸோ இனிஷியலாக கையை வச்சு தள்ளலாம், அப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நீங்கள் பண்ண உங்களுக்கே அது வித்தவுட் கையை உங்களால் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து தனியாக எக்ஸசைஸ் காலையில் நான் ஒரு 20 minutes பண்ணுறேன், ஈவினிங் ஒரு 20 minutes பண்ணுறேன், நெக் பெயின் வராமல் பார்த்துக்கிறேன், பேக் பெயின் வராமல் பார்த்துக்கிறேன், அது பாசிபிள் இல்லை. வேலை நடக்கும்போதே நடுவில் இந்த சின் டக்ஸு, 1/2 hour ஒரு எந்திரிக்கிறது அண்டு பின்னாடி இருக்க தசைகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கழுத்து வலி வராமல் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இந்த கையை கிளன்ச் பண்ணிவிட்டு கையை பின்னாடி வச்சுட்டு நீங்கள் பின் பக்கமாக தள்ளணும். ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஒரு 8 seconds விட்டுறணும், திருப்பி 8 seconds விட்டுறணும். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஒர்க் நடுநடுவில் பண்ணும்பொழுது இந்த நெக் பெயின் ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த டிஸ்க் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் ரிலேட்டடான பிரச்சனைகள் வந்தால் சில பேருக்கு டிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டிஸ்க் ரிமூவ் பண்ணுற மாதிரி கண்டிஷன்ஸ் வருதுன்னா அவங்களால ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ முடியுமா? ஸோ டிஸ்க் ரிலேட்டட் ப்ராப்ளம்னா ஸ்லிப் டிஸ்க், அதுதான் காமனாக சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லிப் டிஸ்க் வந்துருச்சு, நரம்பு அழுத்துது, அந்த காலில் பெயின் வருது, சயாட்டிக்கா மாதிரியான பெயின் கீழ் முதுகுலேருந்து தொட பின்னாடி கால்களுக்கு பரவுது அப்படின்னா 90% ஆஃப் த டைம் அவங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை தேவை கிடையாது. ஸோ மோஸ்ட்லி ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் வந்துட்டாங்கன்னா எக்ஸசைசஸ், ஃபிசியோ அண்ட் சம்டைம்ஸ் அந்த நர்வ் பிளாக்ஸ்னு சொல்லுவோம், சின்ன இன்ஜெக்ஷன்ஸு, இதிலே சரியாக போயிடும். ஸோ ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவேன்னா, பொறுமையாக இருக்கிறது தான் ட்ரீட்மெண்ட் சொல்லுவேன். ஏன்னா அந்த பெயின் அதிகமாக இருக்கும்போது சீக்கிரமாக அதில் ரிலீவ் பண்ணணும்னு அவசரப்படுவாங்க. பட் ஒரு 2-3 வீக்ஸில் கிராஜுவலாக அந்த பெயின் குறைஞ்சிரும். ஸோ என்ன ஆகுதுன்னா டிஸ்க் வந்து நரம்பு அந்த வெளியே ஹர்னியேட் ஆகி நரம்பு அடிக்கும்போது நரம்பில் வீக்கம் ஏற்படுது. ஸோ இப்போ நீங்கள் கையை அடிச்சுக்கிட்டீங்க, ஒரு வீக்கம் வருது, ஒரு 4-5 நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீக்கம் வத்திரும், அதுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி தான் அந்த டிஸ்க் வெளியேறி அந்த நரம்பை அடிக்கும்போது நரம்பை சுற்றி ஒரு வீக்கம் ஏற்படும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அந்த நரம்பு எங்கெல்லாம் சப்ளை பண்ணுதோ அங்கெல்லாம் வலி ஏற்படும். ஸோ கால் ஃபுல்லாக ரேடியேட்டிங் பெயின் இருக்கும். ஸோ நார்மலாக இந்த வீக்கம் வத்துற மாதிரி அந்த நரம்பை சுற்றி இருக்க வீக்கம் சில வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் சரியாக போயிடும். ஸோ 90% தேவைப்படாது. தேவைப்படும் பட்சத்தில் ஒரு 8 weeks ஆகியும் ஒருத்தருக்கு வந்து பெயின் சுத்தமாக குறையல, ஃபிசியோதெரப்பியில் ரெஸ்பாண்ட் ஆகலை, இல்லைனா அந்த பெயினோடு சேர்ந்து கை காலில் வீக்னஸ் இருக்குது, யூரின் மோஷன் கண்ட்ரோல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா மட்டும்தான் அறுவை சிகிச்சை தேவைப்படும். ஸோ அதுவும் வந்து இப்போ மோஸ்ட்லி எண்டோஸ்கோபிக் சர்ஜரின்னு சொல்லுவோம். ஸோ நுண்துளை அறுவை சிகிச்சை, ஓப்பன் சர்ஜரி பண்ணுறது கிடையாது. ஸோ சின்ன ஒரு டியூப் மாதிரி போட்டுட்டு அந்த வெளியேறி அந்த டிஸ்கை மட்டும் எடுத்துருவோம். ஸோ மக்கள் மோஸ்ட்லி நீங்கள் கேட்குற அந்த கேள்வி தான். ஸோ டிஸ்க்கு எல்லாத்தையும் எடுக்கிறது இல்லை. இப்போது இந்த தலைவாணி உரம் மாதிரி தான், இப்போ முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அது டிஸ்க்குன்றது ஒரு அவுட்டர் லேயர் இருக்கும், உள்ளே வந்து ஒரு ஜெல்லி லைக் ஃப்ளூயிட் இருக்கும். ஸோ வெளியே இந்த தலைவாணியோட மேலே கிழிஞ்ச உள்ளேருந்து ஒரு சின்ன ஃபோம் வருதுல்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டிஸ்க் ஃப்ராக்மெண்ட் வெளியே வந்திருக்கு. ஸோ சர்ஜரியில் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்த பஞ்சையும் எடுக்கிறது இல்லை, அந்த வெளியே வந்துச்சு இல்லையா, அந்த ஒரு சின்ன ஒரு காட்டன் அது மாதிரி அந்த சின்ன ஃப்ராக்மெண்ட் மட்டும் தான் எடுத்து போட போகிறோம். ஸோ உங்களோட பில்லோ இஸ் இன்டாக்ட், உங்கள் குஷன் நல்லா தான் இருக்குது,
அது எதுவும் பண்ணல. ஸோ அதனால் அவங்க இயல்பு வாழ்க்கை திருப்பதில் ஒரு பிரச்சனையும் இருக்காது. எந்த மாதிரி பெட்டில் ஆக்சுவலி படுக்கணும்? இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தரையில் படுத்தா தான் கரெக்டாக இருக்கும், தலைவாணி கூட வச்சுக்கூடாது, நீங்கள் தரையில் மட்டும்தான் படுக்கணும், வெறும் தரையில் படுக்கிறது உடம்புக்கு ஹெல்த்தி அப்படின்றாங்க. இது எவ்வளோ தூரம் பாசிபிள்? தரையில் படுக்கிறது நல்லது தான், பாயில் படுக்கிறது டெஃபினெட்லி பெட்டர். பட் அது வந்து முதல்லேருந்தே அந்த விஷயத்துக்கு அவங்க ப்ராக்டிஸ் ஆகிருக்கணும். ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறம்போது என்னென்னா, பெட்டில் படுத்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருப்பாங்க. ஒரு 40-45க்கு அப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்காக பேக் பெயின் வரும்போது ஓகே தரையில் படுக்கிறது தான் நல்லது, இதுக்கப்புறம் நான் தரையில் படுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை பண்ணால் உங்கள் உடம்பு, உங்கள் மசில்ஸ், உங்கள் ஸ்பைன் அதுக்கு ஓரியன்ட் ஆகிருக்காது. ஸோ தட் இஸ் நாட் குட். முதல்லேருந்தே அந்த ஹேபிட் இருக்குன்னா வெல் அண்ட் குட், அதை நீங்கள் கன்டினியூ பண்ணலாம். பெட் அகெயின் எந்த மாதிரியான மேட்ரஸ் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கக்கூடாது. இப்போ சில பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அமுக்குனா அந்த பக்கம் தூக்கிடும். ஸோ அந்த ஒரு ஃப்ளஃபியாக இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபேர்ம் மேட்ரஸ், அந்த மாதிரியான ஒரு மேட்ரஸ் போதும். ஸோ அது இருந்தாலே போதும், உங்களோட ஸ்பைன் நல்லாயிருக்கும். அண்ட் அந்த தலைவாணி கேட்டிங்க இல்லையா, ஸோ தலைவாணி சிலர் அதான் சொல்லுவாங்க தலைவாணி இல்லாமல் படுக்கிறது நல்லதா அப்படின்னு. நார்மலாகவே நம்ம படுக்கும்போது நம்ம ஷோல்டர் லெவலுக்கும் நம்ம பின் தலைக்கும் ஒரு ஃபியூ இன்ச்சஸ் ஆஃப் கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி தலைவாணி இருக்கணும், சரிங்களா. ஸோ தலைவாணியே இல்லாமல் படுத்திங்கன்னா கழுத்து பின்னாடி போகும். 2 தலைவாணி வச்சு படுத்தா கழுத்து முன்பக்கம் வரும். ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரியான தலைவாணி இருந்தால் போதும். ஸோ அது என்னவா வேணால் இருக்கலாம். ஸோ 2 பெட்ஷீட் 3 பெட்ஷீட் வச்சு அந்த கேப்பை ஃபில் பண்ணுறாங்கன்னா அதுவே ஓகே தான். லைக் புஷர்ஸ் வந்து தூங்கும்போது நம்மலாம் சொல்கிறோம் இப்படி தூங்கணும் அப்படி தூங்கணும்னு, எல்லோரும் கண்ட மணிக்கு ரப்பர் பேண்டு மாதிரிலாம் 4 பக்கம் காலை மடக்கி போட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. சரி, அப்படி தூங்கி எழுந்துக்கும் போது என்ன ஆகும்? அவங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் முதுகு வலி வந்துருச்சு, என்ன பண்ணலாம் அவங்க? அடுத்த நாள் எப்படி அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம்? அடுத்த நாள் சரி பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ இது அந்த வலி எல்லாமே காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசில்ஸ் அப்நார்மலாக கான்ட்ராக்ட் ஆனது, ஸ்ட்ரெச் ஆனது தான். ஸோ நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு ஹாட் பேக்ஸு, சுடு தண்ணி ஊற்றணும், இல்லை ஃபிசியோதெரப்பியில் போனால் அதே விஷயத்த அந்த மிஷின் மூலமாக கொடுப்பாங்க, ஹீட் தெரப்பி. ஸோ ஏன்னா ஹீட் வந்து மசிலை ரிலாக்ஸ் பண்ணும். ஸோ அது பண்ணால் அந்த விஷயம் சரியாக போயிடுது. பட் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்பைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. இப்போ முன்னாடி பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், சைட்லேருந்து பார்த்தா ஸ்பைனுக்குன்னு ஒரு வளைவு இருக்குது. ஸோ கழுத்து பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்பைன் உள் பக்கமாக வளைஞ்சிருக்கும், நடுமுதுகில் வெளிப்பக்கமாக இருக்கும், கீழ் முதுகில் பார்த்தீங்கன்னா அகைன் உள் பக்கமாக இருக்கும், கிட்டத்தட்ட வில்லு மாதிரி. ஸோ வில்லு வந்து நல்லா இருக்கணும்னா என்ன, அந்த பின்னாடி இருக்க ரோப் நல்லா டைட்டாக இருக்கணும். ரோப் லூஸ் ஆச்சுன்னா வில்லு ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அந்த மாதிரி உங்களோட அந்த வளைவை மெயின்டைன் பண்ணணும். ஸோ உங்களோட அந்த மசில்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா அந்த பெட்டு, பில்லோ கரெக்டான சைஸு, கரெக்டான பாஸ்டர், உட்காரும்போது படுக்கும்போது எதர் ஃப்ளாட்டாவோ இல்லை ஒரு பக்கமாக திரும்பியோ, அதேமாதிரி பெட்லேருந்து எந்திரிக்கும் போது ஸ்ட்ரெயிட்டாக இப்படியே எந்திரிக்காமல் ஒரு பக்கமாக திரும்பி படுத்துட்டு ஹிப்பும் நீயும் மடக்கிட்டு அதுக்கப்புறம் ஹிப்பும் நீயும் கீழே போகணும், போக போக உங்கள் ஷோல்டர் மேலே வரணும். இதுதான் வந்து ஐடியல் வே ஆஃப் கெட்டிங் அப் ஃப்ரம் பெட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த மசில்ஸ் நல்லா இருக்குது, அந்த கர்வேச்சர்ஸ்லாம் மெயின்டைன் ஆகுது. ஸோ ஏஞ்சிக்கும் போது பெயின் வராது. ஸோ அதுதான் பெஸ்ட். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். ஸோ அண்ட் மோர் ஓவர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஹெவி வெயிட்ஸ்லாம் போட்டு ஷோல்டர் எக்ஸசைஸ் பண்ணுறது, லேட் ரைஸ் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கும்போது முதுகெலும்பு வலி பிரச்சனை வரும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறவங்க என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் பண்ணிக்கிட்டு ஹெவி வெயிட்ஸ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் எதுக்கு பண்ணுறாங்க, அந்த ஹெவி வெயிட்ஸ் போடுறதோட நோக்கம் வந்து மசிலோட தடிமனை இன்க்ரீஸ் பண்ணுறது, ஹைப்பர்ட்ராஃபின்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்ம்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு மசிலுக்கும் ஒரு குறிப்பிட்ட லென்த் இருக்குது, அந்த லென்த்தை மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு மசில் ஸ்ட்ரெச்சஸ். ஸோ ஸ்ட்ரெச்சஸ் நிறைய பண்ணிவிட்டு அந்த மசிலோட லென்த்தை நீங்கள் முதல்ல கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த லென்த்தை வந்து இன்னும் நீங்கள் ஹைப்பர்ட்ராஃபி, அதை இன்னும் தடிமனாக்கிறதுக்கான வெயிட் லிஃப்ட் பண்ணலாம். அண்ட் அகெயின் சேம் வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது உங்களுடைய அந்த ஆக்சிஸ் கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த கர்வேச்சர்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஸோ முன்னாடி உட்காரும்போது நீங்கள் எப்படி தப்பாக உட்காந்தா லாங் டேர்மில் உங்களுக்கு அந்த பேக் பெயின் வருதோ, அதேமாதிரி தப்பான முறையில் உட்காந்துட்டு நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அந்த விஷயம் வந்துடும். ஏன்னா தப்பான ஆக்சிஸில் போய் போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வார்ம் அப் ஸ்ட்ரெச்சஸ் எவ்வளோ உங்கள் ஜிம் அந்த ட்ரெயினிங் அட்வைஸ் பண்ணுறாரோ அவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு கோ ஃபார் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ். எல்லாருக்கும் அவசரம் இல்லை, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த மசில் ஸ்ட்ராங் ஆகணும்னு எதிர்பார்க்காம கோ ஸ்டெப் பை ஸ்டெப். ஆனால் கிராஜுவலாக போகும்போது அந்த விஷயத்தில் எதுவும் பிரச்சனை இருக்காது. நான் உட்காந்துருக்கும்போது என்ன கெஸ்டர்ஸ் வந்து தப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ உங்களோட இதில் வந்து அதே தான். ஸோ பின்னாடி நீங்கள் நல்லா ஒட்டி உட்காந்துருக்கீங்க, இது கரெக்டாக இருக்குது. ஸோ உங்கள் கையை நீங்கள் பின்னாடி விட்டு பார்க்கலாம், கேப் இல்லை. ஸோ அந்த பார்ட் கரெக்ட். அண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது உங்கள் காதும் இதுவும் கரெக்ட் லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் கழுத்து கூன் போடல, பட் அந்த தொடை பேரலாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த இது வந்து கொஞ்சம் லோவர் ரைஸ் சேராக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம உங்கள் தொடையை கொஞ்சம் நீங்கள் மேலே நல்லா தூக்கி தான் வச்சுருக்கீங்க. ஓகே. ஸோ அது அவாய்ட் பண்ணலாம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஹையாக இருக்கும்பொழுது இந்த தொடை வந்து பேரலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மேலே இருக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி இந்த டிப்புக்கும் உங்களோட சேரோட டிப்புக்கும் உங்களோட காலுக்கு நல்ல ஒரு சின்ன கேப் இருக்கும். ஓகே. ஏன்னா உங்கள் காலுக்கு போகிற அந்த நேரம் இங்கே தான் போகுது.
ஸோ கண்டினியூஸாக இப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த நரம்பு அழுத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலில் மரத்து போகிறது அந்த மாதிரி. அதே மாதிரி கீபோர்டு யூஸ் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முக்கியமான நரம்பு இருக்குது. ஓகே. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிகிட்டே கீபோர்டு யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா விரலில் நம்னஸ் இருக்குது, மரத்து போதுன்னு. ஓகே. ஸோ இந்த நரம்புனால இங்கே மீடியம் நர்வ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நரம்பு நசுங்காமல் பார்த்துக்கணும். ஸோ உட்காரும்போது இப்போ மற்ற விஷயம்லாம் கரெக்டு, இந்த ஒரு விஷயம் மட்டும் இது வந்து கேப் இருக்குது, அது ஓகே. பட் தைஸ் வந்து தொடை வந்து பேரலில் இல்லை, கிரவுண்டுக்கு. இது லோ ரைஸ் சேராக இருக்குது. ஸோ இப்போ கால் இப்படி நீட்டுறீங்க இல்லையா, இப்போ நீட்னும்போது கரெக்டாக இருக்குது. இப்போ இது நீட்டாமல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா இது இன்னும் ஒரு ஹைட்டாக இருக்கும். ஜென்ரலாக இடுப்புக்கு கீழே ஏதாவது ஒரு ஆப்ரேஷனோ இல்லை ஏதோ ஒரு கேட்டகரியில் தேவைப்பட்டால் அப்போது முதுகெலும்பில் ஊசி போடுவாங்க. அது போட்டுட்ட பிறகு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் முதுகெலும்பில் பிரச்சனைகள் வருதுன்னு நிறைய பேஷண்ட் சொல்லியிருக்காங்க. முதுகெலும்பு வலிக்குதுன்றாங்க. அது ஒரு ஒர்ஸ்ட் சினாரியோலன்னா பேரலைஸ் ஆகிடுன்ற பிரச்சனைலாம் சொல்கிறாங்க. தப்பான ஊசி போய் இறங்கிருச்சுன்னா கரெக்டாக சொருவில் அப்படின்னா பேரலைஸ் ஆகவும் அவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷனாக இருக்குது. ஸோ முதுகெலும்பில் ஊசி போட்டால் எப்படி அவங்க பார்த்துக்கணும்? அதான். ஸோ முதுகெலும்பில் அந்த ஊசி போடுறது வந்து ஸ்பைனல் அனஸ்தீஷியா இல்லை எபிடியூரல் அனஸ்தீஷியான்னு சொல்லுவாங்க. ஸோ கால்களுக்கு கீழே நீங்கள் பண்ணக்கூடிய சர்ஜரி அங்கே மரத்து போகிறதுக்காக பண்ணுறது. அது மோஸ்ட்லி ப்ரெக்னென்சி அப்போ பண்ணுறது தான். ஸோ போஸ்ட் ப்ரெக்னென்சி பேக் பெயின் வந்தோடனே அவங்க ஜென்ரலாக சொல்கிறது வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்க, அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறத்துலேருந்து எனக்கு பேக் பெயின் இருக்குது அப்படின்வாங்க. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி எப்போ என்ன ஆகுதுன்னா சடனாக அப்டமன் சுற்றி இருக்கிற தசைகள் லிகமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு சடனாக ஸ்ட்ரெச் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து திருப்பி அது சுருங்கிடுது. சரிங்களா? ஸோ டியூரிங் ப்ரெக்னென்சி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் வெயிட் தான் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம ஊரில் வந்து கல்ச்சர் என்னென்னா அந்த ப்ரெக்னென்சி அப்போயே வந்து அந்த அந்த அம்மாவுக்கு வந்து நல்லா ஃபீட் பண்ணணும், குழந்தை ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு அந்த வெயிட் போடுறது வந்து நல்லாவே ஆகிடுது. ஸோ அந்த சடன் ஸ்ட்ரெச்சிங் அதிகமாகுது. ஸோ கீழ் முதுகு வந்து ப்ரிப்பேர் ஆகலை. ஸோ ப்ரெக்னென்சி எப்பவுமே அவங்க கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிங்கனாலே சின்ன சின்ன எக்ஸசைசஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, பெல்விக் எக்ஸசைசஸ் அப்படின்னு. ஸோ அந்த சடன் சேஞ்சுக்கு வந்து உங்கள் கீழ் முதுகில் இருக்க தசைகள்லாம் வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது போஸ்ட் ப்ரெக்னென்சி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஃபுல் ஃபோக்கஸ் குழந்தைக்கு போயிடுது, அவங்கக்கிட்ட இல்லை. ஸோ இப்போ அடுத்து குழந்தைக்கு என்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிலே ஃபோக்கஸ் போயிடுது. ஸோ அம்மாவுக்கு ஸோ அந்த சடனாக அந்த ஸ்ட்ரெச்சான மசில்ஸ் எல்லாம் திருப்பி சுருங்கும் போது என்ன ஆகும்னா அதை டோனப் பண்ணணும், இல்லைனா அது லேக்ஸ் ஆகிடும், அந்த லிகமெண்ட் எல்லாமே வீக் ஆகிடும். ஸோ இது எல்லாமே அந்த ஃபுல் கான்சன்ட்ரேஷன் குழந்தைக்கு போய்ட்டு அதையும் நம்ம கவனிக்கிறது இல்லை. ஸோ அதுக்கப்புறமா ஒன்ஸ் அந்த குழந்தைக்கு ஓரளவுக்கு வயசாகி எல்லாம் ஒரு 1 year கிட்ட செட்டில் ஆகுது இல்லையா, அப்போ தான் வந்து வருவாங்க. அப்போ வந்து அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, ஐயோ நமக்கு பேக் பெயின் வருது அடிக்கடி. அதுக்கு காரணம் வந்து அந்த கீழே இருக்க மசில்ஸ் எல்லாம் அவங்க டோன் அப் பண்ணல, அந்த சடன் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ரிலாக்ஸ் ஆனதும் வந்து அவங்க கவனிக்கல. ஸோ அதுதான் ரீசனே தவிர அதை வந்து அவங்க அந்த ஊசிக்கு ரிலேட் பண்ணிப்பாங்க. ஸோ பின்னாடி அந்த எபிடியூரல் இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க, அதுலேருந்து தான் நமக்கு பெயின். ஸோ ஆக்சுவலி லிட்ரேச்சர் எவிடன்ஸ் படி அந்த ஸ்பைனல் அனஸ்தீஷியா எபிடியூரல் அனஸ்தீஷியாவில் கொடுக்குற அந்த இன்ஜெக்ஷனால் பேக் பெயின் வராது. ஸோ ப்ரெக்னன்சி ரிலேட்டட் பெயின் வந்து ப்ரெக்னன்சியில் இது கேட்டகரி இருக்குது. ப்ரெக்னன்சி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு வகையில் ஊசி போட்டிருந்தா அது கேரி ஆன் ஆகுமா? நார்மலாக ஸ்பைனல் அனஸ்தீஷியா ப்ராப்பர் இண்டிகேஷனுக்காக எபிடியூரல் அனஸ்தீஷியா கொடுத்தா அதனால் பேக் பெயின் வரதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது, 0, நோ சான்ஸ். பேக் பெயின் வந்து வயசானவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அது எதனால் வயசானவங்களுக்கு அதிகமாக இருக்குது? ஏஜ் ஃபேக்டர் மட்டும்தானே? அதே தான். ஸோ வயசானவங்க மோஸ்ட்லி ஒரு ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறதுக்கு காரணம் வந்து இந்த ஏஜ் ரிலேட்டட் பேக் பெயின் தான். ஸோ அதுக்கும் வந்து சின்ன வயசுலேயே 30s 40sலேருந்தே அவங்க வந்து அந்த பேக்கை ப்ராப்பர் எக்ஸசைசஸ் சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ்ஸு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோடு இருக்கும்பொழுது என்ன ஆகுது, அந்த நார்மலாக ஏஜிங் ப்ராசஸ் அந்த வேர் அண்ட் டயர் தேய்மானம் வந்து அளவாக நடக்குது. யூஸ்வலாகவே 30 வயசு 40 வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா நம்மளோட தசைகளோட தடிமன் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், சார்கோபீனியான்னு சொல்லுவோம். ஸோ நேச்சுரலாகவே கம்மியாகும். அதே மாதிரி அப்போது வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணி ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி விஷயத்தில் அவங்கள அதில் ஆக்டிவாக இருந்தாலோ இல்லை 40s 50s பிரிஸ்க் வாக்கிங் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாலும் அந்த மசில்ஸ் ஓரளவுக்கு டோனை மெயின்டைன் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஃபீமேல்ஸ்க்கு யூஸ்வலாக அந்த 45க்கு அப்புறம் இந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் அந்த ஹார்மோன் சப்போர்ட் போனதுக்கப்புறமா சடனாக போன் வீக் ஆக ஆரம்பிக்கும். மேல்ஸ் ஆம்பளைங்களுக்கு வந்து யூஸ்வலாக வந்து இன்னும் கொஞ்சம் லேட்டாக 60ஸ்க்கு அப்புறம் ஸோ போன் வீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதையும் கரெக்டாக அட்ரஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆஸ்டியோபோரோசிஸோட ப்ராப்ளம் என்னென்னா அது வந்து சைலண்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன தான் ஒருத்தருக்கு போன் வீக் ஆனாலும் அவங்களுக்கு வந்து எந்த சிம்டம்ஸும் இருக்காது. ஸோ இப்போ எப்படி வந்து ஒரு 40-50 ஆனால் வந்து நமக்கு பிபி இருக்கா சுகர் இருக்கான்னு போய் பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கா அப்படின்னு எல்லா ஃபீமேலும் ஒரு 50s கிட்ட டெக்ஸா ஸ்கேன் சொல்லுவாங்க, எக்ஸ்ரே மாதிரி ஒரு சின்ன ஸ்கேன் பண்ணாலே தெரிஞ்சிருவாங்க போன் எவ்வளோ வீக்காக இருக்குன்னு ஒரு நம்பருமே கொடுத்துருவாங்க, -2 -3. ஸோ இந்த வயசுக்கு இந்த ஏஜுக்கு இந்த பாப்புலேஷனுக்கு இவங்க இவ்வளோ தான் போன் ஸ்ட்ரென்த் இருக்கணும், அது இவ்வளோ கம்மியாக இருக்குது. அதே மாதிரி மேலுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ண தேவையில்ல, 60s பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அப்படி இருந்ததுன்னா அவங்க போன் ஸ்ட்ரென்த்தனிங்
நிறைய கால்சியம் விட்டமின் டி இல்லாமல் இன்னும் நிறைய மெடிகேஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி மெடிகேஷன்ஸ் எடுத்துகிட்டு அந்த போனை ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். ஸோ மசில்ஸ் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ரெண்டாவது ஆஸ்டியோபோரோசிஸை கரெக்டான டைமில் டயக்னோஸ் பண்ணி அதை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டா போனும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ போனும் மசிலும் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஜாயிண்ட்டில் ஏற்படக்கூடிய அந்த தேய்மானம் வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா போன் மசில் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஜாயிண்ட் கம்மியாக தேயுது. கம்மியாக தேயும் போது வயசானவங்களுக்கு வர பேக் பெயின் வந்து லேட்டாக வரும். டயபெட்டிஸ் வந்து இதுக்கு ஒரு இஷ்யூவாக இருக்குமா? டயபெட்டிஸ் வந்து ஜென்ரலி பார்த்தீங்கன்னா நரம்புகள் அதிகமாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ டயபெட்டிஸில் வந்து நரம்புகளுக்கு போகக்கூடிய அந்த ரத்த குழாய்கள், ஸோ சின்ன சின்ன மைக்ரோ வெசல்ஸில் வந்து ப்ராப்பராக இருக்குது. ஸோ நரம்பு ஒருத்தங்களுக்கு நரம்பு அழுத்தம் இருக்குது, அது நார்மல் பர்சனுக்கு இருக்கிறதுக்கும் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதோட பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி போனுக்கு வந்து ஜென்ரலி கால்சியம் அண்ட் விட்டமின் டி தான். ஸோ பட் விட்டமின் டி வந்து நம்ம ஃபுட்டில் இல்லை, ஸோ சன்லைட் எக்ஸ்போஷரில் தான் வருது. விட்டமின் டிக்கு வந்து ப்ராப்பர் சன்லைட் எக்ஸ்போஷர் தேவை. மோஸ்ட்லி நம்ம எல்லாம் இண்டோர்ஸில் இருக்கும், ஏசியில் இருக்கும். ஸோ அதனால் சன்லைட் எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்கிறதுனால விட்டமின் டி வந்து டெஃபிஷியன்சி இருக்குது. ஸோ அதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. விட்டமின் டி லெவல் பார்த்துட்டு எதோ டேப்லெட்ஸோ இல்லை சிரப் ஃபார்மில் சியூவபிள் டேப்லெட்ஸ் ஃபார்மில் நிறைய இருக்குது. ஸோ விட்டமின் டி ரீப்ளேஸ் பண்ணிவிட்டோம். விட்டமின் டி நார்மலாக இருந்ததுன்னா நம்ம எடுக்கிற கால்சியம் அப்சார்ப்ஷன் நார்மலாக இருக்கும். ஸோ விட்டமின் டி வந்து கம்மியாக இருக்குது, நீங்கள் கால்சியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உள்ளே போனால் அப்சர்வ் ஆகாது, வெளியே போய்டும். கால்சியம் நார்மலாக இருக்கணும், உங்கள் விட்டமின் டி நார்மலாக இருக்கணும். விட்டமின் டி நார்மலாக இருக்கணும்னா உங்கள் ஃபுட்டில் இல்லை, சன்லைட் எக்ஸ்போஷர் இருக்கணும், இல்லைனா நீங்கள் உங்கள் லெவலில் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இருந்தாலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஓல்டேஜ் ரிலேட்டட் பேக் பெயின் தேய்மானம் கம்மி பண்ணலாம். அண்ட் ரெண்டாவது பேக் பெயினை விட வயசானவங்களுக்கு அதிகமாக ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட வரதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கீழ்முதுகில் ஏற்படக்கூடிய நரம்பு அழுத்தம். ஸோ ரொம்ப நேரம் நின்னா நடந்தால் ஒரு 1 hour நடந்ததுக்கப்புறம் கால்கள்லாம் மரத்து போயிடுது, கால்லாம் பாரமாக இருக்குது, ஹெவினஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 5-10 minutes உட்காந்துட்டேன்னா கம்ப்ளீட்டாக சரியாக போயிடும். ஸோ இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா கீழ்முதுகில் இருக்கக்கூடிய நரம்பில் ஏற்படக்கூடிய அழுத்தம். ஸோ முன்னாடியே சொன்னேன் இல்லையா, எலும்பெல்லாம் ஒன்று மேலே ஒன்று செங்கல் மாதிரி இருக்கும், ஜாயின்ட்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நடுவில் டிஸ்க் இருக்குதுன்னு. ஸோ நம்மளுடைய நரம்பு மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைனுக்கு நடுவில் இருக்கும். ஸோ ஸ்பைனோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஒன்று அந்த முதல்ல சொன்ன எரெக்ட் பாஸ்டர், இன்னொன்று வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம வைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ், நரம்பு மண்டலம், ஸ்பைனல் கார்டெல்லாம் பாதுகாக்கிறது, ப்ரொடெக்ஷன். ஸோ ஸ்பைனுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன டனல் மாதிரி இருக்கும். ஸோ மூளையிலேருந்து ஸ்பைனல் கார்டு வந்து அந்த டனலுக்கு நடுவில் போகும், ட்ரெயின் டனலில் போகிற மாதிரி. அதுக்கு 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், துவாரம். அது வழியாக தான் வந்து நரம்புகள்லாம் வெளியே வரும், மரக்கிளை மாதிரி. ஸோ அந்த நரம்பு தான் வந்து போய் மசில்ஸ் நடுவில் போய் அங்கங்கே எல்லா மசிலையும் சப்ளை பண்ணுது. ஸோ அதில் வந்து கீழ் முதுகில் இருக்கக்கூடிய யூஸ்வலாக L4, L5, L5, S1 இதுதான் அதிகமாக வேலை செய்யுது ஸ்பைனில். ஸோ அங்கே வந்து அந்த வெளியேற அந்த துளை வந்து வயசானவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும். அது சுத்தமாக சுருங்கி நரம்பை போகிறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு நசுங்கும் பொழுது அந்த நரம்பு எங்கே சப்ளை பண்ணுதோ அந்த ஏரியாலாம் மரத்து போக ஆரம்பிக்கும். ஸோ லம்பார் கெனால் ஸ்டினோசிஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ரொம்ப காமனான பிரச்சனை. அண்ட் இதுக்கு தான் வந்து அதிகமாக வயசானவர்கள் வந்து ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு வயசானவங்களுக்கு நரம்பில் அழுத்தம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் நிற்கக்கூட முடியலன்னு வழியில் வந்து துடிக்கிறாங்கன்னா அப்போ அவங்க வந்து ஆப்ரேஷன் தான் ஒரு லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. அவங்களுக்கு எப்போ வருதுன்றதை பார்க்கணும். அவங்களுக்கு வருதுன்றதுக்கான அறிகுறி என்ன, இல்லை அதுக்கு ஆப்ரேஷன் மட்டும்தான் தீர்வா? ஸோ அதான், ஸோ நரம்பு அழுத்தம் கீழ்முதுகில் வருதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்கு ஆப்ரேஷன்றது நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ்ட் ஆப்ஷன் தான். ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் வந்துட்டாங்கன்னா வித்தவுட் சர்ஜரி எக்ஸசைஸ் மூலமாக சுற்றி இருக்க தசையெல்லாம் அந்த சப்போர்ட் சிஸ்டமை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணாலே போதும். அந்த நரம்புல போகிற அழுத்தம் வந்து மசில் எடுத்துக்கும், பைபாஸ் மாதிரி. ஸோ எக்ஸசைசஸ் இருக்குது அதுக்குன்னு. ஸோ அதை ட்ரை பண்ணலாம். வெயிட் கம்மி பண்ணலாம். ஸோ வெயிட்டை நீங்கள் குறைச்சாலே கீழ்முதுக்கு போகிற லோடே கம்மியாகிடுது. ஸோ நரம்பு அழுத்தமும் கம்மியாகிடுது, அதில் ரிலீஃப் இருக்கும். சம்டைம்ஸ் சின்னதாக அந்த நரம்பு பக்கத்தில் ஒரு சின்ன இன்ஜெக்ஷன்ஸ் போட்டாலே அவங்க பெயின் சரியாயிடும். பட் இது எல்லாமே வந்து ஏர்லி ஸ்டேஜில். பட் ப்ராக்டிக்கலாக ப்ராப்ளம் என்னென்னா அந்த ஏர்லி ஸ்டேஜில் அவங்க வரமாட்டாங்க. சரி ரொம்ப நேரம் ஒரு 1 hour நின்னா வலிக்குது, பரவாயில்ல உட்காந்துக்கலாம். ரொம்ப தூரம் வெளியே ட்ராவல் பண்ணால் தானே, ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அதை அவாய்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. எதுக்கு இதுக்கு போய் நம்ம பசங்களை தொல்லை பண்ணிக்கிட்டு ஒரு உட்காந்துட்டா போகுது, ஆக்டிவிட்டிஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆட்டிடியூட் இருக்குது. பட் ஒரு ஸ்டேஜில் ஒரு 5 நிமிஷம் கூட நிற்க முடியல, அவங்களோட பேசிக் ஆக்டிவிட்டியே பாதிக்கும். நின்று காஃபி போட முடியல, பாத்ரூம் நின்று குளிக்க முடியல, அப்போது சரி ஓகே இது ஏதோ பிரச்சனைன்னு அப்போ வருவாங்க. இது வந்து ஒரு 2-3 நாளில் சில வாரத்தில் ஏற்படாது. இது வந்து ஒரு க்ரானிக் ப்ராசஸ். ஒரு சில மாதம், பல மாதம், 2 வருஷம் கழிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த நரம்பு துளை சுருங்கும். ஸோ அந்த முதல்ல அந்த கோல்டன் பீரியட் ஒரு 1-1.5 years எப்போ நம்ம வந்து வித்தவுட் சர்ஜரி ட்ரீட் பண்ண முடியுமோ அப்போ அவங்க வர்றதில்லை. இப்போது அந்த சர்ஜரி ஆப்ஷன் வருதோ அப்போ தான் வந்து அவங்க டாக்டர்கிட்டே ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இதுக்கு சொல்யூஷன் வந்து அதை நீங்கள் கேட்ட மாதிரி ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஐடென்டிஃபை பண்ணுறது. என்ன சிம்டம் இருக்குன்னா எங்கள் மெடிக்கல் டேர்ம்ஸில் நியூரோஜெனிக் கிளாடிகேஷன் சொல்லுவோம். ஸோ 1 hour நடந்தால் கால்கள்லாம் மரத்து போவோம், கீழ்முதுகுலேருந்து தொட பின்னாடி கால்லாம் நரம்பு இழுக்கிற மாதிரி வலி இருக்கும், கால்லாம் ரொம்ப பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் உட்காந்திங்கன்னா
சுத்தமாக வலி போயிடும். 1 hour வரும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும், 45 minutesல வரும். அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு வரும். எப்படி பார்க்குறது, ஒன்று அவங்களா சொல்லணும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அவங்கள வந்து சொன்னாங்கன்னா கூட இருக்க ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ இல்லை பசங்களோ கூப்பிட்டு வரலாம். ஸோ மற்ற பக்கத்தில் இருக்கவங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, யூஸ்வலாக இப்போ வாக்கிங் போயிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல் விஷயம் வந்து வாக்கிங் அவாய்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸோட குரூப்பாக போகிறவங்க வந்து அவங்க வேகமாக போயிடுவாங்க. இவங்க 5-10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ யூஸ்வலாக நான் வாக்கிங் போகல, நான் தனியாக போய்க்கிறேன் அப்படின்வாங்க. இல்லைனா வீட்டில் டெரஸ்லேயே வாக்கிங் போகிறேன், இல்லை வீட்டுக்குள்ளேயே நடந்துக்கிறேன் அப்படின்வாங்க. அப்புறம் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான சேஞ்ச் பார்த்தீங்கன்னா, கிச்சனில் வந்து பாத்ரூமில் ஸ்டூல் போட்டுப்பாங்க. சேரு இல்லை ஸ்டூலு ஒரு சமைப்பாங்க, ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஹாலில் வந்து உட்காந்துப்பாங்க. இல்லைனா பர்மனெண்ட்டாக கிச்சன்லேயோ பாத்ரூம்லேயோ ஒரு ஸ்டூல் போட்டுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வயசானவங்க யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, ப்ராபப்ளி அவங்களுக்கு நரம்பு அழுத்தமாக இருக்கலாம், இல்லை முட்டு நீ ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம். ஸோ அப்போது ஏர்லி ஸ்டேஜில் வந்தீங்கன்னா நம்ம வித்தவுட் சர்ஜரி அவங்களுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதே மாதிரி சர்ஜரி டைமில் இந்த பேரலைஸ் ஆகிடுவோமோன்னு ஒரு பயம் இருக்கும். அது எதனால் அந்த பயம் வருது? ஸோ அதே தான். ஸோ இப்போ ரெண்டாவது இப்போ சர்ஜரி அப்படின்ற விஷயம் வரும்பொழுது அவங்க அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க சர்க்கிளில் யாராவது ஸ்பைன் சர்ஜரினா நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இது ரொம்ப டேஞ்சர். ஸோ எல்லாருக்கும் இருக்கிற பயம் வந்து பேரலிசிஸ் தான். ஸோ அது கரெக்டான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த உங்களோட ஸ்பைனல் கார்டு இருக்கு இல்லையா, ஸோ மூளையிலேருந்து அந்த ஸ்பைனல் கார்டு வந்து அந்த டனல் மாதிரி ட்ரெயின் டனலில் போகிற மாதிரி அந்த எலும்புக்கு நடுவில் வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா நடுமுதுகு கீழ்முதுகு ஜங்ஷன் அங்கேயே முடிஞ்சிடும். உங்களோட ஸ்பைனல் கார்டு கீழ்முதுகில் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் நர்வ்ஸ் தான் இருக்கும். ஸோ கார்டா ஈக்வினான்னு சொல்லுவோம் மெடிக்கல் டேர்மில். அதோட லிட்ரல் மீனிங் என்னென்னா குதிரை வால், ஹார்ஸ் டெயில். ஸோ குதிரையோட வால் பார்த்தீங்கன்னா மேலே தடியாக இருக்கும் இல்லையா, கீழே வந்து ஒரு டஃப் ஹேர் இருக்கும். ஸோ இந்த மோஸ்ட் ஆஃப் தீஸ் ப்ராப்ளம்ஸ் இந்த L4 L5ல நரம்பு அழுத்தம் வர்றது எல்லாமே வந்து கீழ்முதுகில் தான். ஸோ கீழ்முதுகில் பண்ணக்கூடிய ஸ்பைன் சர்ஜரியில் அங்கே உங்கள் ஸ்பைனல் கார்டு இல்லை, அது மேலே முடிஞ்சிருச்சு. ஸோ கீழ்முதுகு பண்ணுற இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நர்வ்ஸ் தான் இருக்குது. ஸோ அங்கே பண்ணுற சர்ஜரியில் வந்து பேரலிசிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி, ரேர். ஏன்னா ஸ்பைனல் கார்டே இல்லை. ஸோ எல்லாமே ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் மாதிரி தான். இப்போ இங்கே சுவிட்ச் போர்டில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை, அதை போய் நான் ஏதோ சரி பண்ணுறேன், ஃபுல் இந்த பிளாக் ஃபுல்லாக கரண்ட் போயிடுமா, பவர் சப்ளை போயிடுமான்னு கேட்டால் லாஜிக்காக போகாது. அந்த மாதிரி கீழ்முதுகில் பண்ணக்கூடிய ஸ்பைன் சர்ஜரியில் பேரலிசிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இப்போ இதை வந்து அவங்களுக்கு சொல்லும் பொழுது ஓ அப்படியா எனக்கு தெரியாது அப்படின்னு தேவையில்லாத ஒரு பயம் தான் அது. ஸோ நம்ம முதுகை சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது முதுகு வலினாலே டாக்டர்ஸை வந்து அணுகணும், அதுவும் ஸ்பைன் டாக்டர் தான் போய் பார்க்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஆக்சுவலாக எந்த மாதிரி வலிகள் வரும்போது டாக்டர், அதுவும் ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்கணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது? அதான். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் த பேக் பெயின் அந்த பாஸ்டர் ரிலேட்டட் சொன்னேன். எந்த பேக் பெயின் சிக்னிஃபிகண்ட்னா, இப்போ பேக் பெயின் கூடவே உங்களுக்கு இப்போ அந்த பேக் பெயின் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா படுக்கும்பொழுது அந்த நேரம்லாம் இருக்காது. ஸோ பேக் பெயின் வந்து ஒருத்தருக்கு வந்து ரெஸ்ட்லேயே இருக்குது. நைட்டு தூங்கும்போது பேக் பெயினால் ஒருத்தர் எழுந்திருக்கிறார், இல்லை தூங்கும்போது திரும்பி படுக்கும்போது அந்த பொசிஷன் சேஞ்ச் பண்ணும்போதே அவங்களுக்கு பேக் பெயின் இருக்குது. ரெஸ்ட் பெயினில் நைட் பெயின் சொல்லுவோம். அந்த மாதிரி பேக் பெயின்னா அது சிக்னிஃபிகண்ட். ரெண்டாவது பேக் பெயின் பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது. தொடர்ந்து 4 வாரம் ஆகிடுச்சு, 6 வாரம் ஆகிடுச்சு. முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஹாட் பேக்ஸோ ஐஸ் பேக்ஸோ கொடுத்தா சரியாகலை, மாத்திரை போட்டாலும் சரியாகலை. முதல் வாரத்தில் இருந்ததை விட இப்போ இந்த 4வது வாரம் 5வது வாரம் இன்னும் தீவிரம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு இன்க்ரீசிங் ட்ரெண்ட் இருக்குது. அப்படின்னா அந்த பேக் பெயினுக்கு நீங்கள் ஸ்பைன் சர்ஜனை கன்சல்ட் பண்ணணும். இது இல்லாமல் பேக் பெயின் கூடவே வந்து ஒரு லோ கிரேட் ஃபீவர் மாதிரி இருக்குது, வெயிட் லாஸ் இருக்குது, பசியின்மை இருக்குது. அப்படின்னா ப்ராப்ளி இந்த பேக் பெயின் சிக்னிஃபிகண்ட். அண்ட் பேக் பெயின் மட்டும் இல்லாமல் கீழ்முதுகுக்கும் கால்களுக்கும் உங்கள் வலி பரவுது, கால்களில் மரத்து போகும் தன்மை இருக்குது, நம்னஸ் இருக்குது. அப்படின்னா இந்த பேக் பெயின்லாம் வந்து சிக்னிஃபிகண்ட். இது வந்து பொசிஷன் ரிலேட்டடாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்பைன் சர்ஜனை கன்சல்ட் பண்ணணும். ஸோ ஓவரால் ஒரு ஸ்பைன் ஸ்பெஷாலிட்டிஸ்ட்டுக்கு தனி டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸ்பைன் வந்து எப்படி பராமரிக்கணும், உட்கார பொசிஷன்லேருந்து என்னென்ன விஷயங்கள் நம்மளை பார்த்துக்கணுன்னு ரொம்ப தெளிவாக மக்களுக்கு சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ சார்.